எல்லோருக்கும் வணக்கம். நான் சரவணன் குரு டெக்னாலஜிஸ்லேருந்து. நாங்கள் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஃபீல்டில் வந்து பாஸ்ட் 15 இயர்ஸாக இருக்கும். வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் சாஃப்ட்னிங்கு, டீமினரலைசேஷன் பிளான்ட்டு, மினரல் வாட்டர் பிளான்ட்டு, WTP பிளான்ட்டு, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, இந்த மாதிரி ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு, இந்த மாதிரி கஸ்டமரோட வாட்டர் ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூல்ஸ்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக மினரல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் பண்ணி தரோம். இப்போ வீடுகளுக்குன்னா அவங்களுக்கு வந்து பேசிக்காக ஹாட் வாட்டர் ப்ராப்ளம் இருக்கும். அந்த ஹாட் வாட்டருக்கு இந்த மாதிரி வாட்டர் சாஃப்ட்னர் பண்ணி தரோம். அதே மாதிரி டீமினரலைசேஷன் பிளான்ட், இப்போ மெடிசன் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, அதே மாதிரி டிஸ்டில் வாட்டர் செல், பேட்டரி வாட்டர் ப்ரொடெக்ஷன் பண்றவங்க, இந்த மாதிரி அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டீமினரலைசேஷன் பிளான்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், ஆஸ் பெர் அவங்களோட வேஸ்டேஜை அனலைஸ் பண்ணிட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நாம்ஸ் படி, பிசிபி நாம்ஸ் படி அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பிசிபி நாம்ஸ் படி அந்த வேஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எல்லாமே பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸுக்கு டயாலிசிஸ்க்கும் பண்ணி தருவோம், ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் ட்ரிங்கிங் பர்பஸ்க்கும் பண்ணி தருவோம். அதே மாதிரி வாட்டர் டிஸ்பென்சர்ஸு, டொமஸ்டிக் ஆர்ஓ யூனிட்ஸு, இது மாதிரி எங்கள்கிட்ட வாட்டர் ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லா கெப்பாசிட்டிலையும் எங்ககிட்ட அவைலபிள். மினிமம் கெப்பாசிட்டிலேருந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வரைக்கும் எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே ஆஸ் பர் BIS ISI நாம்ஸ் படி தான் இருக்கும். அதே மாதிரி எங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டியையும் நாங்கள் பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெர் டே உங்களோட ரெக்யர்மெண்ட் 3000 லிட்டரு. ஸோ 100 லிட்டர் ரெசின் கெப்பாசிட்டி சாஃப்ட்னர் போடுறோம்னா இங்க இருக்கிற ஹார்ட்னஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12,000 லிட்டர்னா 3 நாளைக்கு ஒரு தடவை ரீஜெனரேஷன் பண்ண வேண்டி வரும்ன்றதுனால நாங்க 300 லிட்டர் ரெசின் குவான்டிட்டியை அவங்களுக்கு ரெஃபர் பண்ணோம். கஸ்டமரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால இங்க வந்து 300 லிட்டர் ரெசின் கெப்பாசிட்டி இருக்கிற ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாஃப்ட்னர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். யூஸ்வலா எங்களோட யூனிட்டை வந்து நாங்க டைரக்டா போர்ட்லேயே கனெக்ட் பண்ணிட முடியும். அதனால டைரக்டா போர்ட்ல தான் கனெக்ட் பண்ணுவோம். ஆனா இந்த சைட்ல வந்து நாங்க டைரக்டா போர்ட்ல இன்ஸ்டால் பண்ணல. என்ன காரணம்னா இந்த சைட்ல வந்து போர்ட்ல இருந்து வரும்போது கொஞ்சம் டஸ்ட் டர்பிடிட்டி லெவல் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால நாங்க டைரக்டா போர்ட்ல கனெக்ட் பண்ணாம பிரைமரி ஸ்டோரேஜ் பண்ணிட்டு போர்ட்ல இருந்து வர வாட்டர் பிரைமரி டேங்க்ல உள்ள வச்சுட்டு அந்த டேங்க்ல இருந்து லைன் எடுத்து சாஃப்ட்னிங் பண்ணிட்டு அவங்களோட டெலிவரி டேங்க்ல கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பிரைமரி டஸ்ட் டர்பிடிட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட் டேங்க்லேயே செட்டில் ஆயிடுறதுனால வாட்டர் ஆட்டோமேட்டிக்காவே கிறிஸ்டல் கிளியரா தெளிவாயிரும். நம்ம வாட்டர் வந்து ஒரு 50% இந்த ஸ்டேஜ்லயே வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணிடுறதுனால ப்ராப்ளம் இருக்காது. அதுக்கப்புறம் சாஃப்டிங் பண்ணி எடுக்கும்போது 100% ரிசல்ட் இருக்கும். நம்ம யூனிட்டை வந்து நம்ம டைரக்டாவே போர்ட்ல ஃபிட் பண்ணிக்க முடியும். இந்த சைட்ல இந்த ப்ராப்ளம் இருந்ததுனால இந்த மாதிரி பண்ணிருக்கோம். இப்போ கஸ்டமர் வந்து இந்த பில்டிங் கட்டும் போதே வந்து பாத்தீங்கன்னா மேல RCC டேங்க் தான் கட்டியிருக்காங்க, சின்டெக்ஸ் வைக்கல. அந்த RCC டேங்கை வந்து கஸ்டமர் 2ஆ டிவைட் பண்ணிட்டாங்க. இப்போ போர்ட்ல இருந்து வர வாட்டரை நாங்க அந்த டேங்க்ல விழ வச்சுட்டு அதுல இருந்து எடுத்து சாஃப்ட்னிங் பண்ணி அவங்களோட டெலிவரி டேங்க்ல விழ வச்சுட்டோம். இப்போ போரையும் ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டோம், எங்களோட யூனிட்டையும் ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டோம். ஸோ அவங்க வந்து அவங்களோட டேங்க்ல டெலிவரி டேங்க்ல இருந்து அவங்க வீட்டுக்கு எப்பயும் போல வாட்டர் வந்துகிட்டே இருக்கும். யூஸ்வலா அவங்களோட டேங்க்ல இருந்து அவங்க வீடு ஃபுல்லா வாட்டர் சப்ளை ஆகிட்டு இருக்கும். வாட்டர் லெவல் குறைஞ்ச உடனே யூனிட் என்ன பண்ணுன்னா பிரைமரி டேங்க்ல இருந்து வாட்டரை கலெக்ட் பண்ணி சாஃப்டிங் பண்ணி அவங்களோட ஓவர் டேங்குக்கு சப்ளை கொடுத்துரும். மறுபடியும் அவங்க வீடுகளுக்கு பூரா தண்ணி வர ஆரம்பிச்சிடும். பிரைமரி டேங்க்ல தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா போர் ஆட்டோமேட்டிக்கா இங்க டாப் அப் பண்ணிடும். ஸோ 2 டேங்கையும் வந்து ஆட்டோமேட்டிக்கா மெயின்டைன் பண்றதால மோட்டர் சம்பந்தமா இவங்க எந்த ஒரு சுவிட்சையும் ஆன் ஆஃப் பண்ண வேண்டியது வராது. இப்போ இந்த சைட்ல வந்து நாங்க எங்களுக்கு யூனிட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் பிரைமரி டேங்க்ல வந்து போர்ல இருந்து வர தண்ணி விழுகும். அந்த டேங்க்ல தண்ணி குறைஞ்சோன்னா போர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். தண்ணி ஃபில் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்கா போர் ஆஃப் ஆயிடும். இது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டு இருக்கும். அந்த பிரைமரி டேங்க்ல இருந்து இங்க ஒரு 1 HP பம்ப் வச்சிருக்கோம். அந்த பிரைமரி டேங்க்ல இருந்து இந்த பம்ப் வந்து வாட்டரை கலெக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த மைக்ரான் ஃபில்டருக்கு கொடுத்துரும். அந்த மைக்ரான் ஃபில்டர்ல ஃபில்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் சாஃப்ட்னர் யூனிட்க்கு வரும். சாஃப்ட்னர் யூனிட்க்கு போயிட்டு சாஃப்ட்னிங் ஆயிட்டு உங்களோட ஓவர் டேங்குக்கு போயிடும். இங்க ஒரு சொலினாய்டு வால்வு கொடுத்துருக்கோம். இது எதுக்காகனா டேங்க்ல தண்ணி ஃபில் ஆயிடுச்சுன்னா மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இதோடய வாட்டர் லாக் ஆயிரும். மறுபடியும் மோட்டர் ஓடும் போது இந்த வால்வு ஓப்பன் ஆகும். மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா வாட்டர் இதோடய லாக் ஆயிடும். ஒரு பால் வால்வு மாதிரி க்ளோஸ் அண்ட் ஓபன் பண்றதுக்காக. இது இல்லைன்னா கிராவிட்டியில வாட்டர் போய்கிட்டே இருக்கும். இது வந்து 4 இன்ச் டயா 20 இன்ச் ஜம்போ சைஸ்ல இருக்கிற ஒரு நான் ஃபேப்ரிக் டஸ்ட் பேக் ஃபில்டர்னு சொல்லுவோம். இந்த ஃபில்டர் எதுக்காகனா இப்போ பிரைமரி டேங்க்லயே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டஸ்ட் கீழே டெபாசிட் ஆயிடும். வாட்டர் தெளிஞ்சுதான் சாஃப்ட்னர் வரும். இருந்தாலும் அதையும் தாண்டி ஏதாவது மைனூட் டஸ்ட் வந்துருச்சுன்னா ரெசின்ல ஸ்கிராச்சஸ் விழுந்துரும். ரெசின்ல ஸ்கிராச்சஸ் விழுந்து டேமேஜ் ஆச்சுன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்பரா நடக்காது. ப்ரொடக்ஷன் வாட்டர் குவான்டிட்டி குறைஞ்சிரும்.
அதனால அந்த மாதிரி எதுவும் டேமேஜ் ஆயிடக்கூடாதுன்றதுனால நாங்க இந்த டஸ்ட் பேக் ஃபில்டர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஒரு ரெகுலரா 3 months ஒன்ஸ் கழட்டி கிளீன் பண்ணிக்கிட்டா போதுமானது. கஸ்டமரோட போர் வாட்டர் குவாலிட்டியை பொறுத்து இது 3 months ஒன்ஸ் கிளீன் பண்றதா இல்ல மந்த்லி ஒன்ஸ் கிளீன் பண்றதான்றது தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சர்வீஸ் வரும்போது நாங்க அந்த வாட்டர்ல எவ்வளவு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வருதுன்றத பொறுத்து 2 months ஒரு தடவையா இல்ல 3 months ஒரு தடவை கிளீன் பண்ணணுமான்றத கஸ்டமர்கிட்ட சொல்லுவோம். இதுலயே வந்து நாங்க ஒரு ஓப்பனர் கீ ஒன்று கொடுத்துருவோம். அந்த கீயை ஓப்பன் பண்ணி ஈஸியா நீங்க கிளீன் பண்ணிக்க முடியும். இதுக்குன்னு ஒரு டெக்னீஷியன் சப்போர்ட் உங்களுக்கு வேண்டியது இருக்காது. இது ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுதுனாலுமே நாங்க வந்து பண்ணி கொடுக்குறோம். இது வந்து ஒரு 310 லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு எஃப்ஆர்பி வெசல், டாடா ஸ்டீல் பிராண்டு. இதுக்குள்ள வந்து நாங்க ஒரு 300 லிட்டர் அயன் எக்ஸ்சேஞ்ச் பிராண்டு ரெஷின் வந்து ஃபில் பண்ணிருப்போம். இந்த ரெஷின்குள்ள வாட்டர் போகும்போது இவங்களோட ஹாட் வாட்டர்ல இருக்கிற கால்சியம் அண்ட் மெக்னீசியம் சஸ்பெண்டட் சாலிட்ஸை இந்த ரெஷின் வந்து வாட்டர்ல இருந்து ரிமூவ் பண்ணி தனக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கணும். அந்த யூனிட்ல போயிட்டு வாட்டர் வெளில வரும்போது சாஃப்ட் வாட்டரா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மல்டிபோர்ட் வால்வு. மல்டிபோர்ட் வால்வ்ன்றது என்னன்னா வர வாட்டரை வந்து மல்டி டைரக்ஷன்ல வந்து டைவர்ட் பண்றது. மல்டிபோர்ட் வால்வு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா சர்வீஸ் பொசிஷன்ல இன்னும் வர வாட்டரை வந்து ட்ரீட் ஆயிட்டு அவுட்ல வந்து டைரக்டா ஓவர் டேங்குக்கு போயிடும். ரீஜெனரேஷன் பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்புட் வாட்டர் ஃபீட் ஆகும். ரீஜெனரேஷன் டயத்துல வந்து இன்புட் வாட்டர் ஃபீட் ஆகும்போது அதோட சேர்த்து சால்ட் வாட்டரே சக் பண்ணி எடுத்து ரீஜெனரேஷன் பண்ணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் ரின்ஸ் பொசிஷன்ல இன்புட் போற வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஃபிளஷ் அவுட் ஆயிட்டு ட்ரைன் அவுட் ஆயிடும். எகைன் வந்து அந்த சால்ட் ஸ்டோரேஜ் ட்ரம்முக்கும் வாட்டர் டாப் அப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் பொசிஷனுக்கு வந்தோம்னா மறுபடியும் இன்புட் ஃபீட் ஆகிற வாட்டர் ஓவர் டேங்க் போகும். இந்த மாதிரி இன்புட் ஃபீட் ஆகிற வாட்டரை மல்டி டைரக்ஷன்ல இந்த வால்வு ஆப்ரேட் பண்ணும். இந்த வால்வு வந்து மேனுவல் ஆப்ரேஷனும் இருக்கு, ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஆப்ரேஷனும் இருக்கு. மேனுவல் ஆப்ரேஷன் வந்து நம்ம இந்த வாட்டரை வந்து மல்டி டைரக்ஷன்ல டைவர்ட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக் வந்து அதுவே செல்ஃபா பண்ணிக்கணும். இன்னைக்கு நம்ம இருக்கிற ஒர்க் ப்ரெஷர்ல வந்து சர்வீஸ் மெயின்டெனன்ஸை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியறதில்ல. அதனாலதான் ஆட்டோமேட்டட்ல போறோம். இந்த ஆட்டோமேஷன் வந்து உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். நீங்க உப்பு போட்டு ரீஜெனரேஷன் பண்ணி அதை ப்ராப்பரா ரின்ஸ் எல்லாமே பண்ணி சர்வீஸ் பர்சன்ல வச்சா கூட சில நேரம் ரிசல்ட் வந்து ப்ராப்பரா இருக்கிறது இல்ல. என்ன காரணம்னா அந்த ரீஜெனரேஷனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு, அதே மாதிரி ரின்ஸுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு. அந்த டயத்தை நம்ம மிஸ் பண்ணும்போது ரீஜெனரேஷன் ப்ராப்பரா நடக்காது. ரீஜெனரேஷன் ப்ராப்பரா நடக்கலைன்னா உங்களுக்கு ரிசல்ட்டும் ப்ராப்பரா இருக்காது. அதனால ரீஜெனரேஷன்ன்றது வாட்டர் சாஃப்ட்னருக்கு ரொம்ப ரொம்ப மஸ்டான விஷயம். அதே மாதிரி இந்த மல்டிபுட் வால்வு வந்து ஒரு ஃப்ளோ பேஸ்டு. யூஸ்வலா டைம் பேஸ்டு மல்டிபுட் வால்வு இருக்கு, ஃப்ளோ பேஸ்டு மல்டிபுட் வால்வு இருக்கு. டைம் பேஸ்டுன்றது வந்து மோட்டாரோட ரன்னிங் ஹவர்ஸ் பேஸ் பண்ணி ரீஜெனரேஷன் ரின்ஸ் எல்லாமே பண்ணும். அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து சில நேரம் அதிகமா இருக்கும், சில நேரம் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி வரும்போது மிஸ்கால்குலேட் ஆகும். இந்த ஃப்ளோ பேஸ்ட்ன்றது வந்து ரொம்ப பெஸ்ட். என்ன காரணம்னா இப்போ நாங்க உங்களோட ஹார்னஸ் லெவலை செக் பண்ணிட்டு உதாரணத்துக்கு 15,000 லிட்டருக்கு ஒரு தடவை ரீஜெனரேஷன் அப்படின்னு ரிசல்ட் வருதுன்னா நாங்க ஃப்ளோ பேஸ்ட்ல வந்து 15,000 லிட்டர் செட் பண்ணிடுவோம். அப்படி செட் பண்ணியாச்சுன்னா 1 லிட்டர் கூட உங்களுக்கு கூட போகாது. 15,000 லிட்டர் கம்ப்ளீட் ஆனோம்னா ஆட்டோமேட்டிக்கா யூனிட் ரீஜெனரேஷன் போர்டுக்கு போயிடும். இதனால நமக்கு என்னன்னா அந்த 15,000 லிட்டருக்கு அப்புறம் வர்ற ஹாட் வாட்டர் வந்து ஓவர் டேங்குக்கு போய் கலக்காதனால உங்களுக்கு அந்த 15,000 லிட்டர் வாட்டர் நீங்க எடுக்கிறீங்கன்னா அது கம்ப்ளீட்டா சாஃப்ட் வாட்டராகவே இருக்கும். ஹாட் வாட்டர் அதுல மிக்ஸ் ஆயிருக்காது. இப்ப நீங்க மேனுவலா ரீஜெனரேஷன் பண்றீங்கன்னா ஒரு ரீஜெனரேஷன் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஏதோ வெளியூர் போயிட்டீங்க, இல்ல ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆயிடுச்சு பண்ண முடியல, நாளைக்கு பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு விட்டுறீங்க. நாளைக்கு நம்ம பண்ணும்போது இன்னைக்கு ஒரு நாள் மேல ஓவர் டேங்க்ல போய் ஹாட் வாட்டர் மிக்ஸ் ஆயிருக்கும். அந்த மிக்ஸ் ஆன ஹாட் வாட்டர் மிக்ஸ் ஆனதுனால அந்த டோட்டல் வாட்டருமே ஹாட் வாட்டரா மாறிடும். ஏற்கனவே சாஃப்ட் வாட்டர் இருந்தாலும் அந்த டோட்டல் வாட்டருமே ஹாட் வாட்டரா மாறிடும். அப்ப மறுபடியும் நமக்கு டைல்ஸ்ல கிச்சன்ல எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் மார்க்ஸ் படிய ஆரம்பிச்சிடும். நீங்க மறுபடியும் ரீஜெனரேஷன் பண்ணிட்டா கூட அந்த ஏற்கனவே படிஞ்சது போகாது. அது இந்த சாஃப்ட் வாட்டர்ல கரைஞ்சி வெளியில போறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா படிஞ்சு இந்த மாதிரி நீங்க ஒரு 4-5 தடவை லேட்டா ரீஜெனரேஷன் பண்ணும்போது மறுபடியும் ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் வீடு பூரா. அப்புறம் நம்ம இந்த சாஃப்ட்வேர் போட்டு ரீஜெனரேஷன் இவ்வளோ மெனக்கட்டும் கொஞ்சம் பிரயோஜனம் இல்லாத இந்த மெனக்கட்டும் பயனில்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷன்ல போகும்போது உங்களுக்கு ப்ராப்பரா அந்த லிட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீஜெனரேஷன் பர்ஃபெக்டா நடக்கிறதுனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. எவ்ரி வாட்டர் உங்களுக்கு சாஃப்ட் வாட்டராகவே வரும். அதே மாதிரி இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் ஃபில்ட்ரேஷன். யூஸ்வலா இந்த மல்டிபுட் வால்வ் பார்த்திருப்பீங்க, ஹெட்ல இருக்கிற மாதிரி. அது வந்து ஒரு 150 லிட்டர் ரெஷின் வரைக்கும் அந்த மாதிரி வரும். 200 லிட்டர் ரெஷினுக்கு மேல போயிட்டாலே டாப் அண்ட் பாட்டம் ஃபில்ட்ரேஷன் தான் வரும். இப்போ நாங்க இந்த சாஃப்ட்வேர் யூனிட்ல இங்க ஒரு டிவைஸ் ஒன்று ஃபிட் பண்ணிருக்கோம். இந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா சால்ட் அலாரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் யூனிட்ன்றதுனால ரீஜெனரேஷன் நடக்கிறத இந்த அலாரம் சவுண்ட் மூலியமா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக இது ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரீஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ரீஜெனரேஷன் நடந்து முடிகிற வரைக்கும் இந்த அலாரம் அடிக்கும். நீங்க இடையில கவனிச்சிட்டீங்கன்னா இதுல ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணா ஸ்டாப் ஆயிடும். இது என்ன பர்பஸ்க்காகனா
இப்போ நம்ம வாட்டர் சாஃப்ட்னருக்கு சால்ட்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சால்ட் வந்து பாத்தீங்கன்னா உப்பு தண்ணியில உடனே கரையாது, அதுக்கு கொஞ்சம் டைம் டியூரேஷன் எடுக்கும். ஸோ நாங்க என்ன சொல்லுவோம்னா அடுத்த ரீஜெனரேஷனுக்கு இந்த ரீஜெனரேஷன் முடிஞ்ச உடனே உப்பை போட்டு தயாரா வச்சிடுங்க, அது அடுத்த ரீஜெனரேஷனுக்குள்ள கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த ரீஜெனரேஷன் எப்ப நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க இந்த அலாரம் ஃபிட் பண்ணிருக்கோம். இது போடுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னா ப்ராப்பரா ரீஜெனரேஷன் நடக்கிறத நம்ம நோட் பண்ணிக்க முடியும், சால்ட் அமௌண்ட்டை முன்னதாகவே நம்ம தயாரா போட்டு வச்சுக்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் போட்டு வைக்கும் போது நமக்கு வாட்டர் ரிசல்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்க என்னதான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாஃப்ட்னர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்திருந்தா கூட உப்பு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாதான் உங்களோட போர் வாட்டர்ல வந்து ஏற்கனவே யூனிட் எடுத்து வச்சுட்டு கால்சியம் யூனிட்ஸை கிளீன் பண்ணிட்டு எகைன் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். நீங்க உப்பு போடாம விட்டுட்டீங்கன்னா ரீஜெனரேஷன் நடக்கும், ஆனா அந்த ரெஷின்ல இருக்கிற கால்சியம் யூனிட்ஸும் ரிமூவ் ஆகாது, மறுபடியும் ரெஷின்லேயே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரீஜெனரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட ஹாட் வாட்டர் தான் வர மாதிரி இருக்கும். அதனால எப்பயுமே ஒரு உப்பை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதையும் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்றதுக்காக தான் இந்த சிஸ்டம். அந்த உப்பை மெயின்டைன் பண்றத நமக்கு இன்டிமேட் பண்றதுக்காக தான் இந்த சால்ட் அலாரம். மிச்சப்படி இது உப்போட குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு, கம்மியா இருக்கா அதிகமா இருக்கான்றதெல்லாம் அதே மாதிரி இது வந்து அந்த உப்போட குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு, கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா அப்படின்னு எல்லாம் மெயின்டைன் பண்ணாது. இது ஒன்லி ரீஜெனரேஷன் டயத்தை உங்களுக்கு இன்டிமேட் பண்றதுக்காக. வெயிட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உப்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோ கூட கொடுக்கறதுனால தப்பு கிடையாது, கம்மியா மட்டும் போடக்கூடாது. இது வந்து பிரைன் டேங்க். ரீஜெனரேஷனுக்கு தேவைப்படுற சால்ட்டை இந்த டேங்க்ல தான் நீங்க ஸ்டோர் பண்ணுவீங்க. இப்போ இந்த யூனிட்டுக்கு நாங்க ஒரு 200 லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கிற ரீஜெனரேஷன் டேங்க் கொடுத்துருக்கோம். இந்த ப்ளூ கலர் டியூப் வழியா யூனிட் இதுல வாட்டர் டாப் அப் பண்ணி நீங்க போட்டு வச்சுற சால்ட்டை டைல்யூட் பண்ணிக்கிறோம். ரீஜெனரேஷன் அப்பையும் இந்த ப்ளூ கலர் டியூப் வழியாவே அந்த சால்ட் டைல்யூட்டட் வாட்டர் சக் பண்ணி எடுத்து ரீஜெனரேஷன் பண்ணிக்கிறோம். இதுல வந்து நாங்க ஒரு ஹோஸ், ஒரு ஃப்ளோட் சென்சார் செட்டப் கீழே பாட்டம்ல ஃபிட் பண்ணியிருப்போம். வாட்டர் அந்த வழியா ப்ரெஷரா டெலிவரி ஆகுறதுனால கீழே டெபாசிட் ஆகிருக்கிற சால்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளோட் ஆகும், கொஞ்சம் வேகமா கரையும். மிச்சப்படி சால்ட்டை கரைக்கிறதுன்னு இதுல எக்யூப்மெண்ட் கிடையாது, வாட்டரோட ப்ரெஷர் காரணமா அந்த சால்ட் சீக்கிரம் கரையுது, அவ்வளவுதான். இதுல வந்து கஸ்டமர் வந்து 50 kg சால்ட் ஸ்டோர் பண்ணுவாங்க. 50 kg சால்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டு 3, அதாவது ஒரு 150 லிட்டர் வாட்டர் இதுல டாப் அப் பண்ணி அந்த சால்ட்டை டைல்யூட் பண்ணி யூனிட் கன்சியூம் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்க இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாஃப்ட்னரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம், இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நம்ம வீட்டுக்கும் இந்த மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாஃப்ட்னர் தேவைப்படுது, இல்ல நம்மளோட ஃபேக்டரிக்கு யூஸ் பண்ற பாய்லருக்கும் இந்த மாதிரி வாட்டர் சாஃப்ட்னர் தேவைப்படுது, இல்ல சில்லருக்கு தேவைப்படுது, உங்களோட ரெக்யர்மெண்ட் எதுவா இருந்தாலும் சரி, உங்களோட ஹாட் வாட்டர் சாஃப்ட் வாட்டரா மாத்தணும்னா இந்த மாதிரி வாட்டர் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். அது ஆட்டோமேஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். மேலும் இதே மாதிரி உங்களோட யூனிட்க்கும் வாட்டர் சாஃப்ட்னர் யூனிட் தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க, இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தரும். மேலும் எங்களோட சேனல்ல வந்து இந்த மாதிரி நாங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ், வாட்டர் ட்ரீட்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே வரிசையா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்பதான் எங்களோட நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். வணக்கம்.